வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு யாழ் தென்மராட்சியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்துரைத்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராசா. திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா, வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் பொதுச் செயலாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பானது பொதுமக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது உறவுகளை கையளித்து 16 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்கான ஒரு ஊடக சந்திப்பு இது. ஏனென்று கேட்டால் கடந்த வாரம் 2-3 தினங்களுக்கு முன்பு கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகம் OMB அலுவலகம் விசாரணை என்று பொதுமக்களை அழைத்திருந்தது. அது மாத்திரமல்ல, விசாரணைக்கு அழைக்கும் போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஆசை வார்த்தை, தாங்கள் 27 பேரை தேடி கண்டுபிடித்திருக்கின்றோம் என்ற ஒரு தூண்டிலுக்கு போடப்படும் மீனை போல ஒன்று போட்டிருக்கிறார்கள். அதை கண்டவுடனும் எல்லா உறவுகளுக்கும் ஒரு ஆசை, 27 பேரை கண்டுபிடித்து விட்டார்கள், எமது உறவுகளையும் கண்டுபிடித்து தரக்கூடும் என்ற ஆசையில் அங்கு சனம் சென்றுள்ளதை எங்களால் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் எங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். 27 பேரை கண்டுபிடித்துள்ளார்களாம், நாங்கள் அவர்களிடம் போனால் என்ன என்பது போல கேட்டிருந்தார்கள். இது எல்லாம் ஒரு பசப்பு வார்த்தை. 2 வருடங்களுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தின் போதே பல நாட்டு தூதுவர்களை அழைத்து பெரிய ரகசியத்தை புட்டு வைப்பது போல் தாங்கள் 17 பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் பிற்பாடு எமது உறவுகளின் பிரதிநிதிகள், அரச தரப்பு பிரதிநிதிகள், OMB பிரதிநிதிகளை சுவிஸ் தூதரகம் சந்திக்க வைத்திருந்தது. அதிலே எமது கேள்விகளால் திணறடித்த OMB அலுவலர்கள் சலாப்பி விட்டு சென்று விட்டார்கள். என்னால் எமது கேள்விகளுக்கு அவர்களால் பதில் கூற முடியவில்லை. 17 பேரை கண்டுபிடித்தோம் என்றார்கள், ஏன் எங்களுக்கு அந்த பேர் விவரத்தை தாருங்கள், ஒருவருக்காவது தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் அந்த சர்வதேச விதிமுறைப்படி அந்த பெயரை அறிவிக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவை அந்த விதிப்படி அறிவிக்க. 6 மாதம் போய் 2.5 வருடங்கள் கலைந்து விட்டன, அவர்களுக்கு இன்னும் அந்த விதிமுறை சரிவரவில்லை. 6 மாதம் கடந்து நாங்கள் கேட்டபோது சொன்னார்கள், அவர்கள் தங்களது உறவுகளுக்கு தாங்கள் இருப்பதாக தெரிவிக்க வேண்டாம் என்று தங்களை கேட்டிருக்கிறார்களாம். அதுக்கு சில பொருத்தமான காரணங்களையும் சொல்கின்றார்கள். அவர்களது மனைவிமார் சில வேளை திருமணம் முடித்திருப்பார்கள், அப்போது ஒரு இக்கட் இருக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்று கற்பனை கதைகளை புனைகிறார்கள். உண்மையாகவே இந்த OMB அலுவலகத்திற்கு தகுதி தராதரத்தின் அடிப்படையில் மட்டுமே ஆட்களை எடுக்கவில்லை. ஏனென்று கேட்டால், உதாரணமாக அங்கு இருக்கும் அலுவல் செய்யும் அலுவலர்களை விட தகுதி கூடியவர்கள் விண்ணப்பித்தும் அவர்கள் தெரிவுக்காக அழைக்கப்படக்கூட இல்லை, இன்டர்வியூக்காக அழைக்கப்படக்கூட இல்லை. ஏனென்று கேட்டால், OMB அலுவலகத்துக்கு தேவைப்பட்டது பொய்யை மெய்யாக கூறும் ஆற்றல் மிக்க ஆட்கள் தான் தேவைப்பட்டது. எனவே அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களைத்தான் அங்கு சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் காலத்திற்கு காலம் ஒவ்வொரு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி அம்மாக்களை அரசாங்கத்திற்காக ஏமாற்றும் இந்த தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அலுவலர்கள் வருங்காலங்களில் தமக்கென்று ஒன்று வரும்போதோ அல்லது அவர்களது பிள்ளைகள் எதிர்பாராத இன்னல்களை சந்திக்கும் போதோ ஆவது அவர்கள் உணர வேண்டும், அந்த அப்பாவி மக்களின் வயிற்றிலே அடித்து விட்டோம் நாங்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். கேவலம் ஒரு சம்பளத்துக்காக இப்படியான பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள். 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த கண்டுபிடித்தவர்களை 17 பேராக இருந்த பேர் இப்போது 27 பேர் ஆகிவிட்டார்கள். அதை இந்த காணாமலாக்கப்பட்ட நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் 3250 நாட்களுக்கு மேலாக எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த ஒருவருக்காவது அந்த உறவுகளை காட்ட முடியாத ஒரு OMB, எங்களுடன் கலந்து ஆலோசிக்க முடியாத ஒரு OMB வாய்ச்சவடால் மாத்திரம் விட்டு கொண்டிருக்கின்றது. எனவே பொதுமக்களே, நீங்கள் இதை நம்பாதீர்கள். உங்களது உறவுகளை அவர்கள் தேடித்தரப்போவதில்லை. இந்த காலத்தை கடத்தி இந்த ஃபைலை மூடி அவர்கள் ஏதோ ஒரு காசை கொடுத்து முடிக்க பார்க்கிறார்கள். சரி, அவர்கள் தற்போது ஒரு 2 லட்சம் காசை கொடுக்கிறார்கள். அது அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை இதுக்கு நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு சர்டிஃபிகேட் தரமாட்டோம், மரண சான்றிதழ் தரமாட்டோம் என்று. சரி, உண்மையிலே இந்த 16 வருடங்களாக பிள்ளைகளை தொலைத்தவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். உதாரணமாக பார்க்க போனால், நேற்று முன்தினம் ஒரு அம்மா இறந்திருக்கிறார். அவர் அது குடும்பத்தில் 3 பேர் இந்த அரசால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த அம்மா இவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் எங்களுடன் தேடி
அலக்கழிந்து தற்போது இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது சரி, அரசு கொடுக்கும் காசை அந்த 2 லட்சத்தை அவர்கள் பெறுவது தப்பில்லை. ஆனால் இந்த அரசு அந்த காசை கொடுக்கும் விதம்தான் தப்பான விடயம். உண்மையாகவே இந்த 2 லட்சத்தை இடைக்கால கொடுப்பனவாக அவர்களுக்கு கொடுக்க விரும்பும் அரசாங்கம் அதை கொடுத்திருக்க வேண்டும். இந்த உதவி பிரதேச செயலகங்கள் மூலமாக கொடுத்திருந்திருக்கணும். சமர்த்தி கொடுப்பது போல் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். அதே உங்களிடம் பதிவதற்காக அதை ஒரு தூண்டில் மீனாக போட்டு உங்களிடம் பதிய வைக்கிறீர்கள் என்றால் சர்வதேசத்திற்கு நீங்கள் எண்ணிக்கையை காட்டுவதற்காக. இவ்வளவு காலமும் நீங்கள் அந்த OMB தொடங்கின நாளிலிருந்து பதிவதற்கு பின்னடித்த உறவுகளை இழுப்பதற்காக நீங்கள் தற்போது 27 பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்பதையும் அந்த 2 லட்சத்தையும் பாவிக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த அரசாங்கம் உண்மையாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவி செய்யத்தான் உண்மையாக நினைக்குதுன்னு சொன்னால் அந்த 2 லட்சத்தை பிரதேச செயலங்கள் ஊடாக கொடுப்பதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்று நினைக்கின்றேன். அப்படி செய்தால் மிகவும் உசிதமாகவே இருக்கும். கடந்த காலங்களில் கூட இந்த கிராம நிலதாரிகள் மூலமாக ஒரு மறைமுகமாக பொதுமக்களை அச்சுறுத்தி OMBக்கு பதிக்க செய்திருந்தார்கள். என்றால் நிவாரணம் நிப்பாட்டுப்படும் என்ற பயத்தால் கிராம சேவகர் OMBக்கு பதியுங்கன்னு சொன்னோன்னா பதிந்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த உண்மையாக இந்த OMB மூலம் இந்த அரசு பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார் என்றால் இல்லை. ஏனென்று கேட்டால் கடந்த அரசாங்கம் மைத்திரி காலத்தில் தான் இந்த OMB செய்ய தொடங்கப்பட்டது. அந்த கலந்தாலோசனை செயலி மூலம் மக்களின் அபிப்பிராயங்கள் புறப்பட்டன. அதிலே நாங்கள் தொண்டின் அடிப்படையில் நாங்கள் அதற்காக உழைத்து அதற்குரிய விதப்புரைகள் ரெக்கமெண்டேஷன்கள் கொடுக்கப்பட்டது. அதிலே உண்மையாக இருந்தவர்கள் அந்த கலந்தாலோசனை செயலணியில் பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள் தான் இருந்தார். அதில் ஒருவர் மட்டும்தான் இருந்தார் தமிழர். அவருக்கு கூட தமிழ் தெரியாது. அவர்களால் பெறப்பட்ட அந்த அறிக்கை உண்மையாகவே ஒரு பெருமதியான அறிக்கை. அந்த அறிக்கையை கூட உள்வாங்காது சர்வாதிகார ரீதியிலே அந்த OMB சட்டமூலம் இயற்றப்பட்டது. அந்த OMB சட்டமூலத்தை பிழை என்று சொல்லி நாங்கள் கேட்டபோது எந்தவித அக்கறையும் எடுக்காமல் எங்கள் கருத்தை உள்வாங்காமல் சர்வாதிகாரமாக அந்த OMB சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு OMB அலுவலகமும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கான நாங்கள் எதிர்ப்பை காட்டிய போது யாழ்ப்பாணத்திலே அதிகால வேளை 4:30 மணிக்கு நாங்கள் போவதற்கு முன்பாக அவர்கள் அந்த அலுவலகத்தை திறந்தார்கள். அதே போல் கிளிநொச்சியிலே கோவிட் கர்ஃப்யூ முடக்கம் நாளிலே ஒரு போர்டு கூட இல்லாமல் அந்த அலுவலகம் திறக்கப்பட்டது. திறந்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு பல வேலைகள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த 2 வருடங்களுக்கு அங்கு நடந்த வேலைகள் கூட ஊடகங்கள் வழியே வந்திருந்தது. என்றால் மனிதர் பதிய போவதில்லை. எனவே அங்கு சில வேறு விதமான வேலைகளும் நடைபெற்றதாக ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்திருக்கும் உங்களுக்கு. எனவே உண்மையாகவே இந்த அரசாங்கம் OMB மூலமாக எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க விரும்பியிருந்தால் தான் பதவிக்கு வந்தவுடனும் ஆவது இந்த நீங்களே இந்த OMBயை நிராகரிக்கிறீர்கள் என்று அந்த எதிர்த்த தரப்போட கதைத்திருந்திருக்க வேண்டும். அதில் என்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும், ஏன் வெறுக்கிறீர்கள், எங்களை திருப்பி எங்களின் சந்தேகத்தை போக்கி இருக்க வேண்டியது ஒரு பொறுப்பான ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதை OMB கூட தெரிவிக்காது. அவர்களுக்கு தேவை அவர்களின் சம்பளம், அவர்களின் உழைப்பு, அரசாங்கத்துக்கு விசுவாசமாக அந்த காணாமலாக்கப்பட்ட கோப்புகளை மூடுவதற்கான கள்ள வேலை திட்டம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறொன்றும் நடக்கவில்லை. நாங்களும் நடக்கும் ஊடக சந்திப்புகள்லையோ அல்லாட்டால் அனுப்பப்படும் மகஜர்கள்லையோ அல்லது சந்திக்கும் உயர் ஸ்தானிகர்களிடமோ நாங்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம், எமது உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த OMBயோ எதுவுமே தேவையில்லை. எங்களை விசாரித்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே விசாரிக்க வேண்டியது அந்த எமது உறவுகள் கடைசி நேரத்தில் சரணடைந்த முள்ளிவாய்க்கால், மாத்தளன், ஓமந்தை போன்ற 5 பிரதான இராணுவ காவலர்களில் தான் எமது உறவுகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக சரணடைந்தார்கள். அதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த OMBயாவது விசாரித்தால் அவர்கள் எங்கு கொடுத்தார்கள் என்பதை அறிய முடியும். அதை விடுத்து அவர்களிடம் எதுவும் கேட்காமல் அவர்களை உயர் பதவிக்கு பரிந்துரை செய்வதும் உயர் பதவிக்கு அனுப்புவதுமாக இருந்து கொண்டு எங்களை திருப்பி விசாரித்து காலத்தை போக்கடிப்பதானது இது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கமும் போல தொடர்கிறது என்பதையே நமக்கு காட்டி நிற்கின்றது. உண்மையில் மற்ற விடயங்களில் இப்போ புதிய பழைய அரசாங்கம் தெரிவித்த ஒரு அலுவலை அடுத்த அரசாங்கம் வந்தோன்னா மாற்றும். ஆனால் இந்த OMB மட்டும் எல்லா அரசாங்கத்தாலுமே பேணி பாதுகாக்கப்பட்டு காலத்துக்கு காலம் புது அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏனென்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக சிங்கள அரசாங்கத்துக்கு இந்த தமிழ் மக்களின் கையளிப்பு, ஒப்படைப்பு, சரணடைந்த எல்லாவற்றையும்
மழுங்கடிக்க செய்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க செய்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தை முடிக்க வேண்டும் என்பதில் எல்லா அரசாங்கங்களும் ஒரே கொள்கையை பின்பற்றுகின்றன என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது. எனவே மக்களை உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இவர்களின் பசப்பு வார்த்தைகளை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். என்று கேட்டால் அவர்கள் இந்த 27 பேரை கண்டுபிடித்ததிலிருந்து அவர்கள் ஒரே அழுகை கோயில் என்று சொல்லி தெரிகிறது. என்றால் தங்கட பிள்ளையும் இருக்குதோ தெரியாது, போய் கேட்க போகிறோம் எங்கே கேட்க போகிறோம் என்று எனக்கு மாறி மாறி தொலைபேசி அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்கு விளங்கவில்லை, இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி. எனவே இந்த மனச்சாட்சி உள்ளவர்கள் இப்படியான பிரட்டல்களை விட்டு ஒழுங்கான விதத்திலே தங்கள் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அதை மறுசீரமைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர பொய் பிரட்டுகள் சொல்லி பொதுமக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதை நான் பகிரங்கமாக அவர்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். சண்முகம்பிள்ளை சரோஜினி, வவுனியா மாவட்டம். நாங்கள் இந்த ஓஎம்பியை ஏற்றுக்கொள்ள இல்லை. நாங்கள் ஓஎம்பி வருதுன்றவே திரத்தி கலைச்சி கொண்டே திரிஞ்ச நாங்கள். அப்படி இருந்தும் நாங்கள் இந்த ஓஎம்பியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இந்த சர்வதேசம் எங்களை விட இல்லை, எதுக்கும் ஒருக்கா அவர்களிடம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து பாருங்கோன்னு சொல்லி சொன்ன காரணத்தால் நாங்கள் சரியன்று நாங்கள் இந்த 8 மாவட்டமும் சேர்ந்து நாங்கள் எல்லா மாவட்டத்தாலையும் கொடுக்க சொன்ன காரணத்தால் அப்படி இருந்தும் ஒரு 5 அப்ளிகேஷன் நாங்கள் அவர்களிடம் 2019 கொடுத்த நாங்கள் கொடுத்து இதுவரை காலமும் எங்களுக்கு அவையில் ஒரு 3 மாதத்தால் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்த இதுன்ற பதில்களை தாங்கள் தருவோம் என்று சொல்லி சொன்னவேல் இதுவரைக்கும் எங்களுக்கு தராத காரணத்தால் 2024 ஆகியும் எங்களுக்கு அவையில் அந்த பதில் தராத காரணத்தால் சர்வதேசத்திலே நாங்கள் திருப்பியும் இதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அவை எங்கள்கிட்ட தொடர்புக்கு வந்தது அப்படின்றெல்லாம் இல்லாத அப்பண்டமான பொய்களையும் சொல்லி கொண்டிருந்தவைகள். இதுவரைக்கும் என்னட்டையோ நான் வவுனியா மாவட்டத்தில் 2 பேர்ட்ட இது கொடுத்து நான் ஒன்று என்னுடையதும் இன்னொன்று சியாமலாண்டு சொல்கிற ஒரு பிள்ளைன்ற ஹஸ்பண்டிடம் உண்டும். அவரும் கடத்தப்பட்டது நான் என்னுடைய மகன் கையில் ஒப்படைச்சது. அந்த விவரம் நாங்கள் கொடுத்த நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடைக்காத காரணத்தால் எம்பசியில் சொல்லியிருக்கணும் எங்களோட தொடர்புக்கு வந்ததாக. ஆனால் அவை தொடர்புக்கு வர இல்லை, இதுவரைக்கும் வர இல்லை. வராத காரணத்தால் நாங்கள் பிறகு நாங்கள் ஒரு மீட்டிங்குக்கு போயிருந்தோம் நாங்கள் கொழும்புக்கு. அந்த நேரம் நேரடியாக எங்களோட கதைச்சி போட்டு அவர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தார், நீங்கள் ரகசியமாக தன்னிட்ட மகேஷ் கட்டிலேருந்து கேட்டிருந்தார், ரகசியமாக இந்த தொடர்பு இது எங்களுடைய பதிவுகளை தர சொல்லி. நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டு சொல்லி போட்டேன். நான் எங்களுடைய செயலாளரிடம் நாங்கள் சொன்ன நாங்கள் அப்போ அவள் அதுக்கு எனக்கு சொல்லியிருந்தவே லெட்டர் ஒன்று துளைச்சி போட்டோம்னு சொல்லி லெட்டர் ஒன்று அவையில் தர சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் நாங்கள் தாரோம்னு சொல்லி எங்களோட செயலாளர் சொல்லியிருந்தா. அப்போ நாங்கள் அது சம்மந்தமாக கதைச்ச நாங்கள் அதுக்காகவே எந்த ஒரு பதிலும் அவை சொல்ல இல்லை. ரகசியமான முறையில் தர சொல்லியும் கேட்டிருந்தவே நாங்கள் கொடுக்க இல்லை, நாங்கள் எந்த ஒரு பதிலும் கொடுக்க இல்லை. அவையில் அதுக்கு பிறகு எங்களோட அவையோட ஒரு தொடர்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அவை 27 பேரை கண்டிருக்கிறோம்னு சொல்லினோம். 27 பேரை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு அவையில் சரியான முறையில் எங்களுக்கு அவை தகவல் தர வேணும், பேர் விவரம் தர வேணும், இன்னார் எந்த இடத்துல இருக்கணும், யாருன்னு சொல்லி பேர் விவரங்கள் தர வேணும். தந்தால் தான் நாங்கள் அவையில் நம்பலாம். இவையில் நம்பக்கூடிய நிலையில் நாங்கள் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லலாம், அம்மாக்களை ஏமாற்றலாம், 27 பேர் இருக்கணும் இங்கே கண்டதுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நாங்கள் அதை நம்ப போகிறதில்லை. எங்களுக்கு சரியான இன்ன இடத்துல இன்னார் இருக்கணுமென்ற பேர் விவரத்தோடு அவை ஆக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அவையில் நாங்கள் நம்புவோம். அது மட்டும் நாங்கள் இந்த கதையை நாங்கள் நம்ப போகிறது இல்லைன்றதை நான் இந்த ஊடக வாயிலால் தெரிவிக்கிறேன் தான்.